இந்த தடவை மோகன் என்ன முட்டாளாக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அவனோட ரூம்ல இருந்தா அவனுக்கு நல்லது. இல்ல ஒருவேளை ராதா, குஷி, மோகன் 3 பேரும் ஒன்னு சேர்ந்த. ஓ காட் ப்ளீஸ், இந்த தடவை மோகன் என்கிட்ட உண்மையா இருக்கணும். இந்த தடவை மோகன் என்ன ஏமாத்தவே கூடாது. அப்படி ஏமாத்தினா நான் மோகனை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. தேங்க் காட், நல்ல வேளை மோகன் குஷி கூட சேர்ந்து எதுவும் பண்ணல. ஆனா அந்த குஷியும் ராதாவும் சேர்ந்து நிச்சயமா ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க. அவங்கள நான் தடுத்தே ஆகணும். ஆன்சர். கீர்த்தி. ஹலோ மோகன் அண்ணா, ரிலாக்ஸ். தாமினி வந்தா அப்புறம் பார்த்துட்டு போயிட்டா. ரொம்ப நன்றி கடவுளே, நன்றி. மோகன் அண்ணா, இப்ப எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு வார்த்தையால சொல்ல முடியல. ஏன்னா நீங்களும் குஷியும் இப்ப ராதாக்கு துணையா இருக்கீங்கல்ல. ஓய் கீர்த்தி, என்னால என்னைக்குமே ராதாவை விட முடியாது. ஹலோ தேவிகா, இதோ பாரு, இங்க இருக்கிற சூழ்நிலை என் மனசுக்கு என்னமோ சரியாவே படல. ஆக்சுவலி வீட்டில் சில பேர் ராதா சைடு மாறிட்டாங்க. ஆனா மோகன் மட்டும் கன்ஃபார்ம் என் பக்கம் தான் இருக்கான். நீ யார பத்தி பேசுற? குஷி. ஆக்சுவலி குஷியோட ரூம்ல இருந்து எனக்கு ராதாவோட குரல் கேட்டது. எங்க அம்மா கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு என்னமோ குஷி ராதா கிட்ட ஃபோன்ல பேசுறாளோன்னு தோணுது. ஒருவேளை அப்படி இருந்தா ஜெயில இருக்க ராதா கிட்ட ஃபோன் இருக்கிறதா அர்த்தம். இதோ பாரு தேவிகா, சீக்கிரமா அந்த ஃபோன் மேட்டர் என்னன்னு கவனி. இல்லைன்னா நமக்கு பெரிய ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்கு. ரியலி ரியலி தேவிகா, குஷி சின்ன பொண்ணுதான். ஆனா அவ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரே நிமிஷத்துல தன்னோட பக்கம் எடுத்துருவா. ப்ளீஸ் டூ சம்திங் அபவுட் இட். ப்ளீஸ் இந்த ப்ராப்ளமை சீக்கிரமா சால்வ் பண்ண. டோன்ட் வரி, ஜஸ்ட் ரிலாக்ஸ் தாமினி. இன்னைக்கு ஜெயில்ல ராதாவை நல்லா கவனிக்க சொல்றேன். பகல்லையே அவளுக்கு நட்சத்திரத்தை காட்டுறேன். அதுக்கப்புறம் ராதா கோர்ட்ல தன் வாயால அவ குற்றத்தை ஒத்துக்குவா. ரிலாக்ஸ். உங்க உதவிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சீக்கிரமா போன மறைச்சு வை. எனக்கு என் வேலை போயிடும், உனக்கு உயிரே போயிடும். மிஸ்ஸஸ் சுனிதா, ஆ, ரொம்ப நல்லா வேலை செய்யற. உனக்கு ப்ரமோஷன் கன்ஃபார்ம். தேங்க்யூ மேடம். திங்கிறது அரசாங்கத்தோட சம்பளத்துல சப்போர்ட் கிரிமினலுக்கா? தொர. இப்போ ஓபன் பண்ண சொன்னேன்.
முந்தானை எடு. என்னாச்சு மேடம்? உன்கிட்ட தான் சொல்றேன், முந்தானையை எடு. உனக்கு இது எப்படி கிடைச்சது? உன்னை நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன். முதல்ல உனக்கு ஜெயிலோட சட்டத்தை புரிய வைக்கிறேன். விட்டுருங்க மேடம், பாவம் சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு? ஓ, மரியாதையா இங்கிருந்து வேலைக்கு போயிடு. நீ இருக்கிறது ஜெயில, உன் வீடு கிடையாது. உன்னை இப்பவே நான் சஸ்பெண்ட் பண்றேன். சாரி மேடம், என்ன மன்னிச்சிடுங்க மேடம். ஹலோ, தேங்க்யூ. உங்க இன்ஃபர்மேஷன் கரெக்ட் தான். அவகிட்ட உண்மையாவே போன் இருந்திருக்கு. அவளுக்கு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டேன். ப்ளீஸ் மேடம். என்கிட்ட போன் இருக்க விஷயம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? யார்கிட்ட பேசினாங்க இவங்க? ஒருவேளை வீட்ல யாராவது குஷி என்கிட்ட பேசுறத பாத்துட்டாங்களா? அட கடவுளே, அப்படின்னா நாளைக்கு தாமினி அக்கா கோர்ட்ல மொத்த ஏற்பாடோட தான் வருவாங்க. I want to warning Mr. Mohan. நான் ஜட்ஜ் மேடம், நான் என்ன பண்ண? நேத்து நீங்க இந்த கோர்ட்ல பண்ண கலாட்டா இந்த உலகத்துக்கே தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு ராதா மேல எவ்வளவு காதல் இருக்குன்னு.
ராதா தான் உங்க முதல் மனைவி துளசிய கொலை செஞ்சிருக்காங்கன்னு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்க மனசு எவ்வளவு உடைஞ்சு போயிருக்குன்னு தெரியுது. பட் இன்னைக்கு நான் உங்களை வார்ன் பண்றேன். நீங்க உங்க கை கால்களை மட்டும் இல்ல, உங்க உணர்வுகளையும் கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். எஸ் ஜட்ஜ் மேடம், சாரி. நேத்து நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டேன். ஆனா இன்னைக்கு நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன். நிஜமா நான் அப்படி பண்ண மாட்டேன். மதர் ப்ராமிஸ். வேணும்னா நான் உங்க டேபிள் கீழே முட்டிக்கால் போட்டு உட்காந்துக்கிறேன். நீங்க சுத்தியால வச்சு கூட அடிங்க. ஐ எம் எ ஜட்ஜ், நாட் யுவர் டீச்சர். So sit down and keep quiet. ஓகே. ராதா, இங்க பாரு, உனக்காக நான் பெரிய உளவாளி ரேஞ்சுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். தாமினி பேக்ல இருந்து போனை எடுக்கிறது, மறுபடியும் போடுறது. ஆமா, அது என்ன? ராதாவோட பெயில் கேன்சல் ஆனது நல்லதா போச்சு. கண்டிப்பா. குட் ஜாப் ஹானஸ்ட்லி. தாமினி, என்ன மோகன்? என்னாச்சு மோகன், இப்படி திடீர்னு? உனக்கு ஆல் தி பெஸ்ட் விஷ் பண்ணணும்னு தோணுச்சு. இந்த ராதாவுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். Of course. யுவர் ஆனர், இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். நேத்து ராத்திரியில இருந்தே என்னோட பேபி என்னை கிக் பண்ணிட்டே இருந்ததுனால என்னால ஒழுங்கா தூங்க முடியல. யுவர் ஆனர், இந்த கேஸ்ல நிறைய வயலன்ஸ் இருக்கு, அக்ரெஷன் இருக்கு. அதனால என் பேபி என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஓகே ஃபைன், அதை விடுங்க. யுவர் ஆனர், நேத்து ராதா கோர்ட்ல பண்ண வேலைய கோர்ட்ல இருக்கவங்க, நீங்க, நானு, ஏன் என் பேபி கூட பார்த்துருக்கு. ஆனா இன்னைக்கு ராதாவோட இன்னொரு சைட உங்க எல்லாருக்கும் நான் காட்ட விரும்புறேன். தேவிகா மேடம், சின்ன விஷயத்தை பெருசாக்க நீங்க ரொம்ப நல்லா பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க. இது ஒரு கோட்டுங்கிறத மறந்துட்டு பேசாதீங்க. இது ஒன்றும் நியூஸ் சேனல் கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க. மை லார்ட், ஐ எம் ஷூர் தேவிகா மேடம் உங்களுக்குலாம் ஒரு சின்ன வீடியோ காட்டுவாங்க. எப்படி மிஸ்டர் மோகன் குஷியை கண்ணத்துல அறைய போனாரு, அப்புறம் ராதா வந்து அவரை தடுத்தா. பட் மை லார்ட், எல்லா அம்மாவும் அப்படித்தானே பண்ணுவாங்க. இதுல இருந்து ராதாவுக்கு குஷி மேல எவ்வளவு பாசம் இருக்குங்கிறது நிரூபணம் ஆகுது. ஷேகர் சார், நீங்க ஒரு லாயருங்கிறத மறந்துட்டீங்க. நீங்க ஜோசியக்காரன் கிடையாது, நடக்கிறத முன்னாடியே கணிச்சு சொல்றதுக்கு. ஒருவேளை நீங்க கணிச்சிருந்தீங்கன்னா உங்க கணிப்பு தப்பு. ஏன்னா நீங்க எந்த வீடியோவை பத்தி பேசுறீங்களோ யுவர் ஆனர், ஆக்சுவலி அதை நான் காட்ட விரும்பலதான். ராதாவோட இன்னொரு பக்கத்தை நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா அந்த வீடியோல என்ன இருக்குன்னு நான் சொல்லியே ஆகணும்.
ராதா மோகன, அப்புறம் தாமினிய, அது மட்டும் இல்லாம குஷிய கூட கொன்னுடுவேன்னு மிரட்டி இருக்கா. இதெல்லாம் போய் ராதா அந்த மாதிரி பண்ணவே இல்லையே. ராதா குஷி மேல உயிரையே வச்சிருக்கா. அப்புறம் அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா மத்தபடி வேற எதுவும் நினைக்கல. என்ன? இவங்க பொய் சொல்றாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல. சைலன்ஸ், சைலன்ஸ். கோர்ட்டு விதிமுறைப்படி நடந்துக்கோங்க. This is absolutely rubbish, my lord. இது எல்லாமே பொய். உண்மை பொய்யெல்லாம் விட்டுருங்க. இந்த கோர்ட்டுக்கு எது தேவையோ அதை சப்மிட் பண்ண நான் விரும்புறேன். யுவர் ஆனர், நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயத்தையும் சொல்லி ஆகணும். இந்த ராதா அம்மா வேஷம் போட்டு குஷியோட அம்மாவையே கொன்றிருக்கா. இவ வீடியோவை இங்க காட்டலன்னா அப்ப வேற என்ன ப்ரூஃப் இங்க காட்ட போறா? தேவிகா மேடம், நீங்க எந்த வீடியோவை பத்தி பேசுறீங்களோ அது இந்த கேஸோட ரிலவெண்டா இல்லைன்னா நீங்க டைரக்டா விஷயத்துக்கே வரலாமே. யுவர் ஆனர், நான் விஷயத்துக்கு தான் வரேன். இப்போ அது சம்பந்தப்பட்ட ரிப்போர்ட்ஸை தான் உங்களுக்கு காட்ட போறேன். யுவர் ஆனர், அடுத்து நான் விட்னஸ் பாக்ஸுக்கு கூப்பிட போறது ராதாவோட பாட்டிய, திருமதி சுந்தரி அவர்களை. எஸ், தேங்க்யூ. இப்ப எதுக்கு இவ பாட்டியை கூப்பிடுறா? மேடம் நீங்க எதுக்கு என் பாட்டியை கூப்பிடுறீங்க? அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தேவிகா பாட்டி எது கூப்பிடுறா? நானும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அண்ட் அந்த ரிப்போர்ட்ஸில் என்ன இருக்கு? நோ ஐடியா. பட் எனக்கு என்னமோ இது சரியா படல. உனக்கு மூளை ஏதாவது குழம்பி போயிடுச்சா? பின்னாடி உட்காந்துக்கிட்டு எதுக்கு எனக்கு கால் பண்ற? யாருக்காவது சந்தேகம் வந்துருச்சுன்னா? தொட்டதுக்கெல்லாம் பணம் பணம் என் உயிரை எடுத்துட்டு இருக்க. அதை கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் என்ன? எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசு. இப்ப அமைதியா உட்காரு. கோர்ட்ல உட்காந்துட்டு எனக்கு கால் பண்ணாத. இப்ப யார்கிட்ட பேசுறா? என் மச்சான் மேல எனக்கு ஃபுல் டவுட் இருக்கு. இவனுக்கு பண வரி ஜாஸ்தி. 100% இவன் தாமினிக்காக வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நான் கீதை மேல ஆணையிட்டு சொல்றேன். நான் சொல்றதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேற எதுவும் இல்லை. மிஸ்ஸஸ் சுந்தரி, உங்க பேத்தி ராதா மோகனை காதலிக்கிறது உங்களுக்கு தெரியுமா? ராதா மோகன காதலிக்கலாம் ஒண்ணு இல்ல. சொல்ல போனா பூஜை தான் பண்ணா, பக்தியோட இருந்தா. ஆமா ஆமா ஆமா, பூஜை தான் பண்ணிட்டு இருந்தா. மோகனோட ரொம்ப பெரிய பக்தியாச்சே. எந்த அளவுக்கு அவளுக்கு பக்தி இருக்குன்னா மோகன் தேடி வர வரைக்கும் காத்திருந்திருக்கா. 7 வருஷம் 8 மாசம் 16 நாள், இப்போ 45 நிமிஷத்துக்கு அப்புறமா நிஜமாவே பக்தி தான். வலுக்கட்டாயமா திரும்ப திரும்ப மோகன் வீட்டுக்கு போகணும்னு அடம்பிடிச்சிருக்கா. நிஜமாவே அவ பக்தி தான். பக்தியிலேயே கவனம் செலுத்தினதுனால படிப்பு கூட வரல.